கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம். கடந்த நாட்களில் துர்ச்செய்தியை பரப்புனவர்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் துர்ச்செய்தியை பரப்புனவர்களுடைய நிலைமை என்ன ஆனதுன்னு பார்ப்போம். தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் அதே 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் முறுமுறுக்கும்படியாக காரணமாக இருந்த துர்ச்செய்தி பரப்பன எல்லாரும் பாதையிலே செத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க, இது கிருபையின் காலம், அதனால நமக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படிலாம் இல்லை. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றதான் ஆண்டவர் வந்தார். நல்ல சத்தியத்தை அறியணும். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன இறக்கம் காரட்டுவார். நீ மனம் திரும்பபடியே இறக்கம் காரட்டுவார். அநேக குடும்பத்தில் தெய்வ பிள்ளைகளை எத்தனை பேர் துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் வாதையில மாண்டு போனார்கள் சொல்லி என் கண்ணிலே நான் பார்த்துருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளை 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் போகண்டாம், இப்பவுமே கூட நடந்து கொண்டு இருக்கிறது. தெய்வ பிள்ளைகள் அநேக குடும்பத்துல தெய்வ வாதை ஏன் வருகிறது அப்படி என்றால், அநேக குடும்பங்களை குறித்து துர்ச்செய்தி சொன்னதுனால வருகிறது. தெய்வ பிள்ளைகளே, சிலர் அநேக காரியங்களை, தேவையில்லாத காரியங்கள்லாம் துர்ச்செய்தி சொன்னதுனால அது எத்தனை வேறுடைய கண்ணீர் தெய்வ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் இட்டி இருக்கும் பாருங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, துர்ச்செய்தியை கொடுத்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, அந்த ஒரு சபையை கெடுக்கிறதுனால, ஊழியக்காரன் சொல்லி கெடுக்கிறதுனால தேவ பிள்ளைகளே அங்க என்ன வருகிறது? வாதை வருகிறது. உன் குடும்பத்துக்கு வாதை வருகிறது, உன் செய்யற வேலைக்கு வாதை வருகிறது, உன் தொழிலுக்கு வாதை வருகிறது, உன் விவசாயத்துக்கு வாதை வருகிறது, உன் பிள்ளைகளுக்கு வாதை வருகிறது. மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போவார்கள். தேவ பிள்ளைகள் அழிந்து போவார்கள். ஒருவனும் காணானுக்குள்ள போய் சேரவில்லை. எல்லா இடங்களிலே போக முடியாது, பரலோகம் போகவே முடியாது. தேவ பிள்ளைகளே, அது மட்டும் ஒரு சந்ததி நடுத்தருல நிற்கும். தேவ பிள்ளைகளே, நீ துர்ச்செய்தி பரப்பிட்டு போயிருவ, உன் சந்ததி நிலைமை என்ன ஆகுன்னு பாத்தீங்களா? அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, இந்த வார்த்தை கேட்டு விசுவாசியே, தேவ பிள்ளைகளே, துர்ச்செய்தி பரப்புற லேசான காரியம். வேற வசனம் ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் உள்ளத்துல இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்து என்கிறார். பாத்தீங்களா? புதிய ஏற்பாடுல சொல்லுகிறார், தீட்டுப்படுத்துங்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம துர்ச்செய்தி பரப்புனா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது நினைக்காத. தேவ பிள்ளைகளே, நீ மனம் திரும்பினாலும் தேவ பிள்ளைகளே, தப்பு தான். ஆண்டவர் அதுக்கு நிச்சயமா தண்டனை கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன், என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, துர்ச்செய்தியை பரப்புன தேவ பிள்ளைகளே, யாவருக்கும் வாதை உண்டாகிறது, விளைவினங்கள் உண்டாகிறது, நோய்கள் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, சரியான சாப்பிட முடியாது. தேவ பிள்ளைகளே நல்ல ஒரு வீட்டில் இருக்க முடியாது. தேவ பிள்ளைகள் இரவுல தூக்கம் வராது. வாதைகள் பயங்கரமாக தேவ பிள்ளைகளே அந்த குடும்பத்தை ஆள்கொள்ளும். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்ல, அந்த வாதையினாலே அவர்கள் மரித்து போவார்கள். தேவ பிள்ளைகளே, சிலருக்கு என்ன இருக்கும்? அந்த வாதம்னா லேசானவர்களை, சிலருக்கு கை எடுக்க வேண்டியிருக்கும், சிலருக்கு கால் எடுக்க வேண்டியிருக்கும். தேவ பிள்ளைகளை, சில சுவர்னால கால் எடுக்க, புழு அநேகர்களை புழு நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் துர்ச்செய்தி பரப்பட சிலர் பார்த்துருக்கிறேன். தேவ பிள்ளைகளை புழு அரிச்சு அந்த புழு தேவ பிள்ளைகளே, அந்த அதெல்லாம் வாதை எப்படி பாருங்க. தேவ பிள்ளைகளே, நாரி எடுத்து அந்த வாதை நிமித்தம் தேவ பிள்ளைகளை கடைசியில் அழிந்து போவார்கள். தேவ பிள்ளைகள், அதனால என் சகோதரனே, என் சகோதரியே, என் தகப்பனே, என் தாயே, உனக்கு அந்த நிலைமை வேண்டாம், நமக்கு அந்த நிலைமை வேண்டாம். துர்ச்செய்தி பரப்புனால இல்லை, ஏசா பரப்பிட்டு போயிருவீங்க. ஆனால் அந்த வாதை உங்களை பின்தொடரும். தேவ பிள்ளைகளே, நல்ல வேதத்தை வாசிங்க. என்னாகமும் 13ஆம் அதிகாரத்துல தேவ பிள்ளைகளே அங்கே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 37ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அங்கே தேவ பிள்ளைங்க துர்ச்செய்தி செய்ததுனால முறுமுறுப்புக்கு காரணம். தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு முறுமுறுப்புக்கு நீங்க காரணமா இருக்கீங்களா? அந்த துர்ச்செய்தியை பரப்பி அனைவரும் முறுமுறுக்கிறார்களா? தேவ பிள்ளைகளே, அதுக்கு இடம் கொடுக்காதங்க.
மனம் திரும்புங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் நம்மளை நற்செய்தி அறிவிக்கும்படியாக தான் வந்திருக்கிறார். நம்மளும் நம்ம குடும்பம் பாதையில செத்து பெறக்கூடாது, இடையில செத்து பெறக்கூடாது. உங்களுடைய காலம் வருமுன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகளே, காலம்னு உனக்கு வைத்திருக்கிறது. இருக்கிற வரைக்கும் தேவ பிள்ளைகளே நல்லது செய்யுங்க. தேவ பிள்ளைகளே, நலமான காரியங்களை பேசுங்க. யாரை குறித்தும் துர்ச்செய்தி சொல்லாதபடி, தேவனே யாரும் முறுமுறுக்க காரணமா நீங்க இல்லாதபடி தேவ பிள்ளைகளே நற்செய்தியை அறிவிங்க, நலமான காரியங்களை செய்யுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நீங்க இருந்திருந்தாலும் சரி, ஆனா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளை துர்ச்செய்தி சொன்ன முறுமுறுக்க காரணமா இருந்த அத்தனை பேர்களும் தேவ பிள்ளைகளை வாதையிலே மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனது தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தேவ பிள்ளைகளை நமக்கு வேண்டாம். திருச்செய்தி ஈஷா பரப்பிட்டான். அந்த திருச்செய்தி பரவத்தை எத்தனை குடும்பம் இன்னைக்கு சீரழிவு தெரியுமா? பாதையினால் போராட்டத்தினால் ஐயா நம்ம ஜெபிக்கும் போதே ஆண்டவர் வாங்க உணர்த்து வரையுமா பாதெல்லாம் வந்து இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தேவ பிள்ளைகளே, நம்ம நினைச்சிருப்போம் பாதை உன் யாருக்கு கூடார பாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னா, கர்த்தருடைய கட்டளைப்படி நடந்தாதான் வாதை உன்னை அணுகாது. நீ கட்டளை மீறி துர்ச்செய்தியை பரப்பிட்டு எப்படி ஒன்றால் வாழ்ந்துட்டு வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி இருக்கிறாரு ஆண்டவரையும் சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர் இறங்க மாட்டாரு. தேவ பிள்ளைகளே, அதுதான் நீ கட்டளைப்படி நடந்து தேவ பிள்ளைகளே யாரை கொடுத்து கெடுத்து பேசாம துர்ச்செய்தி பரப்பாம நீ ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, தேவன் உன் வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே உன்னை மேன்மைப்படுத்தி எப்படி அந்த ஜனங்களை தேவ பிள்ளைகளை கானானுக்குள்ள கொண்டு போவாரோ அதே உன்னை கொண்டு போறா. கானானுக்குள்ள ஆசீர்வாதத்தை தருவா. அநேருக்கு ஆசீர்வாதம் இல்லை, கானானுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? பாதை, போராட்டம், வியாதி, துன்பம், நெருக்கம், அவமானம், நிந்தனை, எது எடுத்தாலும் வெற்றி இல்லை. தேவ பிள்ளைகளே, இந்த பாதையிலிருந்து விடுபட முடியும்னா ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தெய்வ பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா. அந்த துர்ச்செய்தி ஜனங்கள் பரப்பின அநேகருக்கும் ஒரு அப்படி முறுமுறுக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஜனங்களை பாதையினால் கொள்ளை நோயினாலும் பாதையினாலும் தாப்பனே போராட்டத்தினாலும் பிரச்சனைனாலும் அவர்கள் மடிந்து போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா.